இது என்னன்னா, உங்க வாழ்க்கையில் நீங்கள் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் எடுக்க வேண்டிய தீர்மானமாய் இதை வைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை ஏற்கனவே நீங்க இதை செய்திருப்பீங்க, ஒருவேளை செய்து விட்டிருப்பீங்க, ஒருவேளை செய்யாம இருப்பீங்க. எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்தின் துவக்கத்திலே இந்த 4 காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தோடு கூட நீங்க செய்யும்போது நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒரு தீர்மானம், உறுதியான தீர்மானம். இந்த 4 காரியங்களும் நான் இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து நான் என்ன செய்ய போறேன், செய்ய போகிறேன். இதை ஒவ்வொரு நாள் என்ற வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த போகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் இதை நிறைவேற்றப் போகிறேன். ஒரு வாரம் இதை தீர்மானத்தை ஒரு வாரம் கொண்டு வந்துட்டு அப்புறம் நிறுத்துறதில்ல. ஒவ்வொரு நாளும் இந்த வருடம் முழுமையும் இதை நான் என்ன செய்ய போகிறேன், செய்ய போகிறேன் என்று நாம் தீர்மானிக்கும் போது இந்த 4 காரியத்தின் மூலமாக நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதை நான் ரொம்ப சுருக்கமாக இந்த 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் 4 மிக முக்கியமான காரியம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் தேவ சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இது மிகவும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதல் காரியம் என்ன அப்படின்னா ஜெபம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். 2 விதமான ஜெபம். ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம், இரண்டாவது குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். தனிப்பட்ட வாழ்க்கையின் ஜெபம் அவசியம், அதோடு கூட குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு காலையில் கஷ்டம், எல்லாம் ஒவ்வொரு நேரத்துக்கு வேலை பிஸியாக இருப்பீங்க. ஆனால் இரவு எல்லாரும் உட்கார்ந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் ஒரு பாடல் பாடி வசனத்தை வாசித்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் 2 நிமிஷம் ஜெபம் செய்து பாருங்கள். இந்த தீர்மானம் எடுங்க. என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய கர்த்தரை அதிகாலையிலே தேடுவேன். இது முக்கியமாக யாருக்கு அப்படின்னா குடும்ப தலைவருக்கு. ஒவ்வொரு குடும்ப தலைவரும் அதிகாலை நேரத்தை தேவனுக்காக செலவிட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து காத்திருந்து துதித்து உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். உங்கள்கிட்ட யாராவது ஜெபம் செய்ய கேட்டது அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா கணவன் கட்டாயம் அதிகாலையில் எழுந்து குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும். இப்போ இது ஏன் நீங்கள் ஜெபம் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே பிரச்சனை இருக்குது. பிசாசு எதனா ஒரு குழப்பத்தை, சமாதான குறைவான காரியத்தை, சண்டையை, பிரிவினையை, தேவையில்லாத காரியங்களை, நஷ்டங்களை, வியாதியை, இப்படி ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்து விடுகிறான். அந்த அதிகாலையிலேயே நீங்கள் எழுந்து ஜெபித்து பிசாசுடைய காரியங்கள் உன் குடும்பத்துக்குள் வராதபடி தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே, தேவனுடைய வசனத்துக்குள்ளே, தேவனுடைய கிருபைக்குள்ளே நீங்க என்ன செய்யணும், கட்டிவிட வேண்டும். அவருக்குள்ளே வைக்கணும். கிருபைக்குள்ளே உன் குடும்பத்தை பாதுகாப்புக்குள் வைக்கும் பொழுது தேவன் அந்த நாள் முழுதும் பாதுகாப்பார். உங்க குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். பிரச்சனை வரும், ஆனால் அவைகள் உங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலைக்கு வராது. உங்கள் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு வராது. பிரிவினை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு வராது. வந்தாலும் என்ன செய்யும், அது வரது தெரியாத போயிடும். எப்பொழுது ஒரு கணவன், ஒரு குடும்ப தலைவன் அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கும் பொழுது, இந்த ஜெபம் இல்லாமல் நான் குடும்பத்தை கட்டுவேன், குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும், குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லா இல்லை, நல்லா இருக்காது. இப்போ நம்முடைய காரியத்தை தேவ சமூகத்திலே நாம் வைக்காமல் நம்முடைய குடும்பத்தை கட்ட முயற்சித்தால் மாம்சத்தில் தான் கட்ட முடியாது. மாம்சத்தில் போராட வேண்டியிருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை தேவ சமூகத்திலே அதிகாலையிலே அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே காத்திருந்து குடும்பத்தை ஒப்பு கொடுத்து விட்டீர்களானால் உங்கள் வார்த்தை கிரியை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார்.
உங்க குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். குடும்பத்தில் சத்துரு வந்தாலும் சமாதானத்தை கெடுக்க முடியாது. வியாதி வந்தாலும் உள்ள வராது, வெளியே போயிடும். ஏன்? அதிகாலையிலே நீங்க என்ன செய்தீங்க? குடும்பத்தை தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து விட்டீர்கள். தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து விட்டீர்கள். மனைவி அதை செய்ய வேண்டும். மனைவி என்ன செய்யணும்? அதிகாலை நேரத்தை தேவனுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். குடும்ப தலைவர் இல்லை, தலைவி செய்யணும். இதெல்லாம் இந்த என்னென்ன காரியம் செய்த சொன்னனோ அது எல்லாவற்றையும் செய்யணும். யோபு தன் பிள்ளைகளுக்காக அதை செய்திருக்கிறார். அதுவும் அவங்க பாவம் செய்யவில்லை. ஆனா அவர்கள் பாவம் செய்யாவிட்டாலும் கூட அவர் என்ன செய்தார்? ஒரு சந்தேகத்திற்காக 1 அதிகாரம், யோபு 1 அதிகாரம் 5ஆம் வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஆமென். இது யார் செய்தா அப்படின்னா யோபு. அவர்தான் குடும்ப தலைவர். இன்றைக்கு நாம அதிகாலையில் எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். சர்வாங்க தகன பலி இன்றைக்கு இல்லை. ஆனா எது அப்படின்னா சர்வ அங்கம். நம்முடைய சரீரத்தை பலிபீடத்தில் வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணித்து ஜெபிப்பதுதான் இது. அப்ப ஸ்தோத்திர பலிகளை இட்டு ஜெபிப்பது இது யாருடைய வேலை அப்படின்னா குடும்ப தலைவருடைய வேலை. என் பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்வதற்கு முன்பாக நீங்கள் அதிகாலையில் ஜெபித்தீர்களா? என் பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னா நாம் அவர்களை யோபு போல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதிகாலையில் எழுந்தார், அவங்களை அழைத்து அனுப்புகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். சர்வாங்க பலிகளை இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வந்தான். நோ பிரேக். அவர் நிறுத்தவில்லை, தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார். யார் சொல்லி கொடுத்தா? சபை இருந்துச்சா? இல்லை. அவருடைய மனசாட்சி தேவனுக்காக இப்படி செய்ய வேண்டும், என் பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் என் குடும்ப ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். போராட்டம் வந்தது, ஆனால் தேவன் ரெட்டிப்பாய் அதை மாற்றினார். முதல் காரியம், ஒரு குடும்ப தலைவர் என்ன செய்யணும்? அதிகாலை ஜெபத்தை செய்ய வேண்டும். நீங்க இதை செய்தீங்கன்னா உங்க குடும்பத்தை நீங்க குறை சொல்லவே முடியாது. எந்த குடும்ப தலைவர் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் என்ன செய்ய முடியாது? குடும்பத்தை, மனைவியோ பிள்ளைகளையோ குறை சொல்ல முடியாது. ஏன் குறை சொல்றோம் அப்படின்னா கர்த்தரை தேடவில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க ஜபிக்க ஜபிக்க உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலையை தேவன் மாற்றுவார், மனைவியை மாற்றுவார், பிள்ளைகளை மாற்றுவார். நீங்க அவங்க கூட போராட வேணாம், பிசாசு கிட்ட தான் போராடணும். இன்னைக்கு நம்ம அவங்க கூட போய் போராடினுக்கிறோம், அவங்களுக்கு பின்னால் இருக்கிற ஆளை விட்டுட்டோம். அப்போ நாம் முழங்கால நிற்கும் போது தேவன் அவர்களை பொறுப்படுத்துவோம். ஆலோசனை சொல்லணும், பிள்ளைங்களுக்கு ஆலோசனை சொல்லணும். கேட்குறாங்களோ இல்லையோ, ஒரு நாள் அதை வேலை செய்யும். இன்னைக்கு கேட்கறதுனால ஒரு நாள் யோசிப்பான், இப்படிலாம் சொல்லிக்கிறாரு, நம்ம தான் விட்டுட்டு ஒழுங்காயிடுவாங்க. முதல்ல ஜபம், தனி ஜபம். இரண்டாவது குடும்பமாக ஜபிக்க வேண்டும். தானியேல் 6:10. தானியேல் 6 அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆமா, ஜெபம் பண்ணினார். எப்பவுமே அதிகாலை தேடிருக்கிறார். 3 வேளை ஜெபிக்கிற அனுபவம். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குது. கஷ்டம், முடிந்தவர்கள் ஜெபிக்கலாம். அவர் என்ன செய்தார்னா, அவருக்கு பிரச்சனை வந்தது, அதை பற்றி கவலைப்படலை. அதனால் அதாவது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் எப்பொழுது ஜபத்தை நிறுத்துவோம்னா பிரச்சனை தான் நிறுத்திடுவோம். எதனா ஒரு கஷ்டம், எதனா ஒரு சண்டை, எதனா ஒன்றா ஜாம் பண்ணினா பிரயோஜனம், நிறுத்திடுவோம். இப்போ இவர் பிரச்சனையை தெரிஞ்சு கூட அவர் என்ன செய்கிறாருன்னா ஜபத்தை நிறுத்தவில்லை. ஜபத்தை நிறுத்துற நான் என்ன செய்வேன், முன் செய்து வந்தது போல தொடர்ந்து அவர் என்ன செய்தார், முழங்கால் படிட்டு தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
அதனால தாவீதுடைய காரியம், தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா இருந்தது. வசனம் தான் சொல்லுது, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அப்போ நம்முடைய காரியங்கள் ஜெயமா இருக்க வேண்டுமே ஆனால் என்ன செய்யணும்? ஜபத்தை நிறுத்தக்கூடாது. ஜபத்துக்கு பிரச்சனை வரும், இல்லை நான் ஜபத்தை நிறுத்த மாட்டேன். ஜபித்து கொண்டிருக்கும்போது பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும். இந்த பிரச்சனை ஜபத்தை என்ன செய்ய முடியல? நிறுத்த முடியவில்லை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆமா, அன்னாள் என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணி. எதற்கு ஜெபம் பண்றாங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்தார். அதற்காக இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஜெப வாழ்க்கை கணவனுக்கும் தேவை, மனைவிக்கும் தேவை. 2 பேரும் ஜெபிக்கிறா இருக்கணும். இதுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, கணவர் ஜெபிக்கும் போது மனைவி ஒருவேளை ஜெபிக்கல அப்படின்னா உடனே என்ன நடக்குங்க? என்ன நடக்கும்? நான் தான் ஜெபம் பண்றேன், நீ ஜெபம் பண்ணல சொல்லக்கூடாது. சண்டை வரும், சொல்லக்கூடாது. பிள்ளைங்க ஜெபம் பண்ணலையா, அமைதியா இருங்க. ஆண்டவரே கிரியை செய்வார், எதனா ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவார், அப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நாம் ஜபிக்கிறதுனாலே ஜபிக்காத மனைவியின் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாது. நீ சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, நீ ஜெபம் பண்ணலன்னு சொல்லக்கூடாது, அவங்க கூட சண்டைக்கு போடக்கூடாது. அப்போ நாம் எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? எதுக்கு ஜெபம் பண்ணுறேன்னா, ஜெபம் பண்ணுறேன்றதை சொல்கிறதுக்கு ஜெபம் பண்ணுறோம். நீ ஜெபம் பண்ணலன்றதை காட்டுறதுக்கு ஜெபம் பண்ணுறோம். நீ பைபிள் வாசிக்கலன்றத காண்பதுக்காக பைபிள் வாசிக்கிறோம். ஒழுங்கா சர்ச்சைக்கு வர்றதுக்கு காட்டுறதுக்காக. இதுக்கா அல்லது குடும்ப சமாதானத்துக்கா? யோசிச்சு பாருங்க. நான் எதுக்கு ஜெபம் பண்றேன்னா, என் மனைவி பிள்ளைகள் ஜெபிப்பதற்காக தான். நான் ஜெபம் பண்றேன்றதை சொல்றது கிடையாது. சில குடும்பத்தில் அப்படி இருக்கும், நான் ஜெபம் பண்றேன்றது சொல்றதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பைபிள் வாசிக்கிறதுக்கு, பைபிள் வாசிக்கிறேன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக, சொல்றதுக்காக அவசியம் இல்லை. அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. அப்போ நான் எதுக்கு ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னா, அவர்கள் மாறுவதற்காக, அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்காக, அவர்கள் கற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்காக. நான் அதன் மேல் அதிகாரம் செலுத்தவோ, நான் ஜெபிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளுக்கோ அவங்க கற்றுக்கிட்ட பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் அப்பா இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணிப்பாரு, அவர் அதிகாரம் ஏந்திருப்பார், அவங்க கற்றுக்கொள்வார்கள். அப்போ நான் எதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது? எதுக்கு பண்ணக்கூடாது? கேட்க மாட்டேது, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், எதையும் செய்யக்கூடாது. ஆவிக்குரிய காரியம் எதுவா இருந்தாலும் இதை நான் செய்கிறேன் என்று சொல்வதற்காக இல்லை. எதுவா இருந்தாலும் எதுக்கு? அது சொல்றதுக்காக கிடையாது. இது அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நான் அதிகாரம் செலுத்துவதற்காக இல்லை, காண்பிப்பதற்காக இல்லை, நான் என்று சொல்வதற்காக இல்லை. அவர்கள் கற்றுக்கொள்வதற்காக, அவர்கள் மாறுவதற்காக, அவர்களும் இசைந்து கொள்வதற்காக, அவர்களும் சேர்ந்து ஜபிப்பதற்காக தான் தவிர நான் ஜபிக்கிறேன் என்று வெளிப்படுத்துவதற்காக இல்லை. இவங்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணாங்க? அதான் ஜெபம் பண்ணாங்க, மற்றவர்களுக்காக இல்லை. இப்போ மத்தேயு 14:23 வாசிங்க. மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். ஆமா, மலை மேல் ஏறி எதுக்கு ஏறினாரு? எதுக்கு ஏறினார்? நம்ம டூர் போகிறது ஏறுவோம் மலை மேலே, ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எதுக்கு ஏறினாரு? ஜெபம் பண்ணும்படி ஏறினார். இப்போ இயேசு கிறிஸ்து
தான் தனிமையிலே ஜெபம் பண்ணும்பொழுது சீஷர்களிடத்துல அவர் சொல்லும்படி நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு காட்டுறதுக்காகவோ ஜெபம் பண்றேன் அவர்களுக்கு சொல்வதற்காக இல்லை, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இனி வருகிற காலங்களிலே அவர்கள் எப்படி இருக்கணும், ஒரு சீஷனாய் உருவாக்கப்பட வேண்டும். அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு, அதற்காக தான் செய்தார். அதுக்கு தான் அந்த கிறிஸ்துவனுடைய ஜெபம் மாதிரி நம்மை நாம் பின்பற்றுவதற்காக தான். அவர் எங்கேயும் அவங்க கிட்ட நான் எப்படி ஜாம் பண்ணுறேன் பாருங்க, நான் அதிகாலை ஜாம் பண்ணுறேன், நான் எல்லாம் தூங்கி நிற்கிறீங்களே அப்படிலாம் நினைக்கல. அவர் ஜாம் பண்ணுறதே தெரில, வருதுன்னு தெரில. இவங்க தேடுறாங்க, எங்கடா போனான்னு தேடுறாங்க. இப்போ அவர் ஜாம் பண்ணுறாரு பண்ண போகிறான்னு தெரிஞ்சுதான் ஏன் தேட போகிறாங்க? யாருக்கும் சொல்லலை, தனிமையில் போயிடணும், யாருக்கு தெரியக்கூடாதுதான் யோசிக்கிறார். நம்முடைய அந்தரங்கத்திலே இந்த ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவர் வெளியரங்கமாக பதில் கொடுக்கிறார். எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா தாங்கள் உபவாசித்து ஜெபிப்பதை பேனரில் போடுறாங்க. 20 நாள் உபவாசம் பண்ணிக்கிறேன், நான் எத்தனை நாள் உபவாசம் போட்டேன். அவசியம் இல்லை. தானியேல் ஜெபம் பண்ணது விளம்பரம் பண்ணார்னா இல்லை, இயேசு கிறிஸ்து விளம்பரம் பண்ணார் சீஷர்கிட்ட அப்படின்னா இல்லை. அவர் யாருக்கு தெரியாமல் தான் போகிறார். அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும், பின்பு அவர்கள் ஜெபிக்கிறலா மாறினாங்க. கெட்சமே வரைக்கும் அவர்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. மேல் வீட்டறையிலே பெற்றுக்கொண்ட தேவனுடைய வல்லமை, அபிஷேகத்தினாலே பெற்ற வல்லமை என்ன செய்துன்னு அவர்களை மாற்றி விட்டது. நமக்கு அதே தான். இப்போ நான் ஒரு நாளும் நான் ஜாம் பண்ணுறதுனால நீங்களும் ஜாம் பண்ணணும், வேஸ்ட். அது நான் பைபிள் வாசிக்க நீங்களும் பைபிள் வாசிக்கணும், வேஸ்ட். எதுக்காக வாசிப்பாங்க? தலைவெழுத்தியா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லை. சொல்லணும் அமைதியாக. நாம் மாதிரியாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் குடும்பத்திற்கு மாதிரி குடும்ப தலைவனாக இருக்க வேண்டும். இந்த வருஷம் துவக்கத்தில் நான் ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், யார் ஜாம் பண்ணுறாங்கன்றது பார்க்கக்கூடாது. நான் தனிமையாக என் குடும்பத்திற்காக மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாளா என்னை மாற்றும். மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமாம், ஜெபிக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும். ஜாமணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு போயிட விடாது. என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் செய்வார், தாமதித்தாலும் செய்வார். அப்போ நம்ம ஒன்று. ரெண்டாவது விசுவாசத்தோடு கூட இப்போ செய்வார் தேவன். விசுவாசம் இருக்குமே ஆனால் நாம் என்ன செய்வோம்? ஜெபத்தை நிறுத்த மாட்டோம். விசுவாசம் போனால் ஜெபம் போயிடும், ஜெபம் போனால் விசுவாசம் போயிடும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாசத்தோடு கூட நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமா, அவர்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க, உறுதியாய் ஜெபம் பண்ணுகிறதிலே உறுதியாய் இருந்தார்கள். சபை சீஷர்கள் உறுதியாய் இருந்தார்கள். ஜெபம் பண்றதுல ஒரு உறுதி இல்லையா? விசுவாசம், ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். இங்கே உறுதியாய் அப்படின்னா தொடர்ச்சியாய் பவுல் எழுதுகிறார், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். இடைவிடாமல்னா அப்படியே ஜெபம் பண்ண முடியாது. இடைவிடனா அர்த்தம்னா ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்க வேண்டும். காலையில் ஜெபிக்கிறோம், இரவு ஜெபிக்கிறேன்னா அதை நிறுத்தக்கூடாது. அப்படி தொடர்ந்து ஜெபிப்பதை குறித்து சொல்லுகிறார். இங்கே அவர்கள் இடைவிடாமல், அதே நேரத்தில் இங்கே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த ஜெபம் பெரிய காரியங்களை அன்றைக்கு செய்தது. அப்போ நம்முடைய குடும்பம் என்று சொல்லும் பொழுது நாம் இதில் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறதுல உறுதியாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி கணவனுக்கு என்ன செய்யணும்? ஆதரவாக இருக்க வேண்டும், சப்போர்ட் பண்ணணும். ஜெப வாழ்க்கைக்கு கரெக்டாக அவர் ஜெபம் பண்ணும்போது தான் என்ன செய்யுது? கிச்சனில் போய் டமான்னு ஒன்று போடுறது. ஜெபம் பண்ணும் போது தான் இது வாங்கி வந்தீங்களான்னு கேட்குறது. அதை வாங்கி வரலையா, நேற்று சொன்ன மறந்துட்டீங்களா, பைபிள் வாசிக்கும் போது தான் அதை கேட்குறது. அப்படி இல்லை. பிள்ளைகளும் அது மாதிரி கூடாது. ஜெபம் பண்ணுறாங்களா அமைதியாக இருக்கணும். கணவனும் மனைவி விட்டு அப்படி நடந்துக்கூடாது. ஜெபிக்கிறாங்களா அமைதியாக இருக்கணும். அதுக்காக சமைக்காமல் ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ண போகிறேன் முக்காடு போட்டு உட்காந்து வச்சிங்களேன்,
அப்புறம் என்ன சாப்பிட்றது? துணி யார் துவைக்கிறது? ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வேதத்தை தியானித்தல். ரெண்டாவது காரியம், வேதம் மிக முக்கியம். இப்போ ஜபம் மட்டும் போதும் இல்லை, வேதத்தை வாசிக்க வேண்டும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆமா, இந்த கர்த்தருடைய வேதத்தை ஆராயும்படி அதன்படி செய்ய வேண்டும். இருதயம் தேவை, நல்ல இருதயம், பக்குவப்படுத்தப்பட்ட இருதயம். ஏன் அப்படின்னா வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த இருதயமானது பக்குவப்படுத்தப்பட்ட இருதயமாக இருக்குமேயானால் நீங்கள் வாசிக்கிற வேத வசனம், கேட்கிற வேத வசனம் அது உள்ளே போய் முளைத்து பலன் கொடுக்கும். இருதயம் பக்குவப்படலை அப்படின்னா எவ்வளவு வேதத்தை வாசித்தாலும் எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் அது என்ன செய்யும்? தீந்து போகும், அல்லது முள்ளு இருந்து நசுக்கி போட்டுரும், வழியருகே விழுந்ததை போல இருக்கும். வேதத்தை நாம் வாசித்து அறிந்து கொள்வதற்கு முன்பாக இருதயம் எப்படி இருக்கணும்? பக்குவப்பட வேண்டும், அது செம்மையா இருக்க வேண்டும். இருதயமானது சரிப்படுத்தப்பட்டதா இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நீங்க வேதத்தை வாசித்து பிரயோஜனம் இல்லை. அப்ப இருதயத்தை என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் வைக்கணும். ஆண்டவரே, என் இருதயத்தை என்ன செய்யுங்க பாருங்க, என் இருதயம் எப்படி இருக்கணும்? உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு பலன் கொடுக்கக்கூடியதாய் மாற்றுங்க ஆண்டவரே. என் இருதயத்துக்குள்ளே இருக்கிற கல்லு முள்ளு, இருதயத்தில் இருக்கிற கடினமான காரியங்கள், இருதயத்துக்குள்ளே வசனம் உழைக்க முடியாது இருக்கிற கசப்பான காரியங்கள், இதெல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? எடுத்து போடுங்க ஆண்டவரே. இதோடு கூட வசனத்தை கேட்கும்போது நல்லா இருக்கும், நல்ல செய்தி தான் இருக்கும். ஆனால் வசனம் விழுந்த பிறகு ஒன்று பிசாசு எடுத்துன்னு போயிடுவான், அப்படி இல்லைன்னா அது ஏற்கனவே இருக்கிற கடினமான காரியமானது முளைக்க விடாது. ஏற்கனவே இருக்கிற கசப்பு, ஏற்கனவே இருக்கிற கோபம், ஏற்கனவே இருக்கிற வைராக்கியங்கள் முளைக்க விடாமல் போயிடும். அப்போ இருதயம் எப்படி ஆகணும்? வசனத்தை கேட்கும் முன்பு, தியானிக்கும் முன்பு இருதயமானது செம்மையாய் மாற வேண்டும். ஒரு உள்ள இருக்கிறது எல்லாம் நீங்க பாருங்க, உங்க இருதயம் உங்களுக்கு தான் தெரியும், பக்கத்துட்டுக்காரன் தெரியாது. ஒருவேளை உங்க முகம் காமிக்கும். ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க மாமியார்கிட்ட பேசும்போது என் முகத்தை பார்த்தே என் மாமியார் தெரிஞ்சுப்பாங்க. என்ன தெரிஞ்சுப்பாங்க? ஆள் பிபி ஏறி போயிடுச்சு அப்படின்னு. அதனால் அமைதியாகிடும். இல்லை, என் முகம் அப்படி இருக்கும், கோபத்தை காமிக்கும் அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த இருதயம் அந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்றத முகம் என்ன செய்யுது? காண்பிக்கிறது. அப்போ இந்த இருதயமானது வசனம் இருக்குமே. ஆனால் ஒருவேளை உங்ககிட்ட கோபமாக வந்தால் கூட உங்களது முகத்தை பார்க்கும்போது தெரியும் உள்ள வசனம் இருக்குதுன்னு. வசனம் இல்லாத இருதயத்தின் முகம் எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். வசனம் உள்ளே இருக்குமே ஆனால் உங்க முகம் காட்டி கொடுத்துரும் உள்ள வசனம் இருக்குது. வசனம் இல்லாத முகத்துக்கும் விசனம் இருக்கிற முகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த இருதயமானது செம்மையா இருந்தால்தான் இந்த வசனம் உள்ளே இருக்கும். இருதயத்தை நீங்க என்ன பண்ணுங்க? ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அது உள்ள என்ன இருக்குது? பழைய 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 குப்பையெல்லாம் வாரி போட்டுருங்க. 10 வருஷம் 20 வருஷம் குப்பையும் அடைச்சி 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 வச்சா எப்படி வசனம் உள்ள போவோம்? யாரோ என்னைக்கோ சொன்னது இருக்கும், கல்யாணம் ஆன புதுசில் வந்த சண்டை இருக்கும் உள்ள, அதை அப்படியே வச்சு நிற்கிறது. தூக்கி வெளியே போடுங்க எல்லா குப்பையும். வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால என் இருதயத்தில் என்ன இருக்குது, என்னால் குப்பெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. எல்லாம் தூக்கி எரிஞ்சு சுத்தமாக்கிடுங்க. அதன் பிறகு வேதத்தை வாசித்தீங்கன்னா அந்த வசனம் உள்ளே தங்கி இருக்கும், அது பலன் கொடுக்கும். ஏன் பலன் கொடுக்கல? நான் வாசித்தும் பலன் இல்லை, கேட்டும் பலன் இல்லை அப்படின்னா இருதயம் செம்மையா இல்லை. நான் எப்படி வேணா இருப்பேன், ஆனால் பைபிள் வாசிப்பேன், எப்படி வேணா இருப்பேன், முளைக்கணும்னா முளைக்காது. ஒரு விவசாயிக்கு தான் தெரியும். ஒரு விவசாயி நாங்கள் அங்கே இருந்த நாட்களை பார்ப்போம், அதெல்லாம் சரிப்படுத்துவான், வயலெல்லாம் சரிப்படுத்துவான். அது ஒரு வாரம் கூட ஆகும். அதன் பிறகு தான் விதைக்கிறான். அப்படியே கொண்டு வந்து வாரி போட்டு போக மாட்டான், சும்மா அப்படியே கட்டாந்தரையில் வாரி போட்டு போக மாட்டான். பலன் இல்லை.
போட்டு பாருங்க, ஒன்றுமே வேலை செய்யாது. அப்போ என்ன செய்யணும்? அந்த ஆசை இருக்கணும். இந்த வசனம் என் உள்ளத்துக்குள்ளே இருந்து பலன் கொடுக்க வேண்டும். இது மிகுதியான பலனை கொடுக்க வேண்டுமெனால் என் இருதயத்தை நான் என்ன செய்வேன்? தேவ சமூகத்திலே முதல்ல வைக்க வேண்டும். ஆண்டவர் காட்டுவார், உன் இருதயத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பாரு. கோபம் இருந்தால் அதை காட்டுவார், வைராக்கியம் இருந்தால் காட்டுவார், எரிச்சல் இருந்தால் காட்டுவார். பழங்காலத்து பாவம், பழங்காலத்து யாரோ ஒன்று சொன்னாங்க, அதை உள்ளே வச்சுன்னுக்குது. அதெல்லாம் எடுத்து போடுங்க. இந்த வருஷம் இந்த துவக்கத்தில் இந்த தீர்மானத்தை எடுங்கள். உங்கள் இருதய செம்மையாக இல்லாமல் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு வாசித்தாலும் அந்த இருதயத்துக்குள்ளே அந்த வசனமானது முளைக்காது, பலன் தராது, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். இந்த சமாதானம், இந்த வசனத்துக்குள்ள பைபிளில் சமாதானம் இருக்குது, சமாதானத்தின் வார்த்தை இருக்குது, தெய்வீக சுகத்தின் வார்த்தை இருக்குது, ஆசீர்வாதத்தின் வார்த்தை இருக்குது, நன்மைக்கான வார்த்தை இருக்குது. இதெல்லாம் உள்ள போச்சுன்னா நல்ல நிலத்திலே வளரும் போது தெய்வீக சமாதானத்தை உங்ககிட்ட இருந்து வெளியே போகும். தேவ ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருந்து வெளியே வரும். தேவனுடைய பிரசன்னம் இருந்த வார்த்தை உங்ககிட்ட இருந்து வெளியே வரும். தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தை உங்ககிட்ட இருந்து வெளியே வரும். இப்போ இது ஏன் இல்லை அப்படின்னா, இருதயம் சரியில்லை, கடினமாக இருக்கிறது, இன்னும் மன்னிக்கவே முடியல. யாரோ என்னைக்கோ செய்த பாவத்தை, சண்டையை மன்னிக்கவே முடியல. அப்போ எப்படி மன்னிக்க முடியல? கணவன் மனைவி உள்ள மன்னிக்கிற தன்மை இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்கள் மன்னிக்கிற தன்மை, சொந்தக்காரங்க உடன் பிறந்த எல்லாருக்குள்ள மன்னிக்கிற சுவாபம் இருக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா எப்படி இருதயம் சரியா இருக்கும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஏன் ஆசீர்வாதம் இல்லை? சில வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, ஏன்னா மன்னிக்கல. ஏன் வியாதி சுகமாகல? ஏதோ ஒரு மன்னிக்காத சுவாபம், ஏதோ ஒரு எரிச்சல், வைராக்கியம், எல்லாத்தையும் ஆண்டுகிட்ட குத்துரும். இந்த வருஷத்தின் துவக்கத்தை தான் செய்ய போகிறோம். ஆண்டவரே, என் இருதயம் சரியாகிற வரைக்கும் உங்கள் சமூகத்தில் காத்திருப்பேன். எதெல்லாம் நீங்கள் எனக்கு வேணான்னு சொல்ல அதெல்லாம் தூக்கி குப்பையெல்லாம் எரிய போகிறேன். நீங்கள் எல்லாத்தையும் சுத்திகரித்து பாருங்கள், உங்கள் இருதயம் வசனத்தினால் பலன் கொடுக்கிறதாய் மாறும். இவங்களா செத்தாலும் இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்களா அவங்க மூஞ்ச கூட திரும்பி பார்க்க மாட்டேன். நல்ல தீர்மானம் அது. உள்ள என்ன இருக்குது? உள்ள என்ன இருக்குது பாருங்க. இதை வச்சுக்கிருந்தா எப்படி வசனம் வேலை செய்யும்? செய்ய மாட்டேங்குது. குழந்தைய போல, அதான் சொன்னாங்க, சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அவன் அந்த குழந்தைக்கு வைராக 2 பிள்ளைங்க சண்டை போட்டவனே ஒருத்தன் அடிச்சிட்டான். அடித்த உடனே அவன் ஓன்னு அழுதுன்னு போகிறான் பாருங்க. அந்த குடும்பத்துக்கும் அடி வாங்கின குடும்பத்துக்கும் பயங்கர சண்டை. இவங்க சொந்தக்காரர் எல்லாம் சேர்ந்து சண்டை நடக்குதாங்க. சண்டை நடத்தும் போது எப்படியோ அந்த சண்டைலாம் ஓஞ்ச பிறகு எங்கடா அந்த பசங்களை காணுன்னு பார்த்தா இந்த 2 பசங்க விளையாண்டுக்கிறாங்க, ஒன்றா விளையாண்டுக்கிறான். இதுக்காடா சண்டை போட்டிருந்தாங்க. அதான் சிறு பிள்ளைகள். ஆனால் பெரியவங்க செத்தா கூட என்ன பண்ணுது? செத்த பெரிய எங்கே போகிறது? செத்தா கூட அவங்க வீட்டு வாசக்குள்ளே கால் வைக்க மாட்டேன். உன் இருதயம் எப்படி இருக்கும்? எதுனா நடந்துச்சுன்னா அல்லேலூயா சோத்திரம், நல்லா நடந்துச்சு அவனுக்கு. இருதயம் எப்படி இது பாருங்க. ஆண்டவர் நல்லா போட்டார். என்னத்த ஜாப் பண்ணியிருப்போம்? இருதயம் எப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் உங்களுக்காக வாழுங்க, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, தேவ வசனத்துக்காக வாழுங்க. அடுத்தவங்க ஆசிரியமாக சந்தோஷப்படுங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க. நான் ரொம்ப ஜாப் பண்ணுவேன், ஆண்டவர் எல்லாரும் கார் வச்சுக்கணும், காரில் எல்லாம் வரணும். நான் ஒரு முறை ஜாப் பண்ணேன் அந்த பழைய சர்ச்சில். இப்போ ஜாப் பண்ணும்போது ஆண்டவர் அந்த வருஷத்தில் எல்லாரும் கார் வாங்க மாதிரி செய்தார். அப்போ அவங்க ஆசீர்வாதமாக இருக்குன்னு ஜாப் பண்ணுது. அப்போ எப்போ ஜாப் பண்ண முடியும் தெரியுமா? இருதயம் நல்லா இருந்தால் தான் ஜாப் பண்ண முடியும். இருதயம் சரியில்லை அப்படின்னா எப்படி ஆசீர்வாதத்தை ஜாப் பண்ணுவீங்க? இங்கே தான் எரிச்சலும் கோபம் வருத, யோசாலே எரியுது உள்ள. எப்படி ஜாப் பண்ணுவீங்க? சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் முதல் காரியம் ஜபம், 2வது காரியம் வேத வசனத்தை நாம் வாசிக்கணும். வேத வசனம் உள்ளே போனனா இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், இருதயம் செம்மையாக இருக்குவேன். அவன் இருதயத்தை எஸ்ரா என்ன சரி பக்குவப்படுத்தி இருந்தான். பயங்கரமான ஸ்காலர். காரணம் இதுதான், பக்குவப்படுத்தி வைத்திருந்தான். ஞான போய் இருக்குது. அடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 1:2.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, முதல்ல நமக்கு என்ன தேவை கர்த்தருடைய வேதத்தை அப்படின்னா ஆசை தேவை, பிரியம் தேவை. வேத வசனத்தை நாம் எப்படி பைபிளை எடுக்கிறேன்னா, இன்னைக்கு 3 அதிகாரம் வாசிக்கணும், 5 அதிகாரம் வாசிக்கணும், இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியை முடிச்சிடணும், அப்படி தயவுசெய்து எடுக்காதீங்க. ஆசையா எடுங்கள். இது தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை, எனக்கு ஜீவனை உண்டாக்குகிறது, எனக்கு இது ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்கிறது, என்னை நல்வழி நடத்துகிறது அப்படின்ற ஒரு ஆசையோடு கூட இதை எடுத்து, அதான் சொல்றார் கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணுமா, பிரியமாய். பிரியமா இருக்குதா? வேதத்துல பிரியம் இருக்குதா? பிரியம் இருக்குதா? இல்லை வாசிக்கணும்னு இருக்குதா? வாசிக்கணும்னு இருந்தால் வாசிப்போம், ஒன்றும் வேலை செய்யல. அப்போ அந்த வேதத்தை பிரியத்தோடு கூட நாம் வாசிக்கும் பொழுது, வாசித்து அதை என்ன செய்யணுமா, தியானிக்க வேண்டும். நீங்கள் வாசினே போகக்கூடாது, ஆண்டவரே இந்த வசனங்கள் என் மனதில் இருக்கணும் அப்படின்னா எதனாவது ஒரு வசனம் வேலை செய்யும். நீங்கள் வாசி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களோட பேசுவார். அது உங்கள் மனதில் இருக்குதுல்ல, நீங்கள் கடைக்கு போகும்போது அல்லது வேலைக்கு போகும்போது பிரயாணம் பண்ணும்போது அந்த வசனத்தை யோசித்து கொண்டே இருங்க. அதிலிருந்து நிறைய காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாய் மாறும். 119 61 வாசிங்க. 119 61. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. ஆமா, அதாவது பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை கஷ்டம் வந்தால் வேதத்தை என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. சில பேர் நான் வாசிக்கன்னு தான் நினைக்கிறேன், நான் என்ன பண்ணுறது, இப்படியாவது அப்படி எதனா ஒரு காரணம் சொல்லுவான், பைபிளை வாசிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் சொல்லுவான். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பைபிள் வாசிக்க முடியாத இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. மறக்கலை அப்படின்னா வாசிக்கிறேன் இல்லை. அந்த காலத்தில் பைபிளை தனியாக ஒரு ஆள் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா பயங்கர காஸ்ட்லி. ஒரு தோரா 5 ஆகமத்தை வச்சுக்கிறது கஷ்டம், ஒரு புத்தகத்தை வச்சுக்கிறது கஷ்டம். யாரைங்க வச்சுக்க முடியாது. ராஜாக்கள் வச்சுருப்பாங்க, ஆசாரியர்கள்கிட்ட இருக்கும், ஒருவேளை பெரிய பணக்காரன் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய தொழில் பெரிய பணக்காரர்கள் ஐஸ்வர்யம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஏழைங்கிட்ட இல்லை, அவங்க போய் ஆளைத்தான் கற்றுக்கணும், கஷ்டம் தாங்க தான் கேட்க முடியும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஆண்டவர் புதிய உடன் புத்தகத்தில் பார்க்கும்போது எல்லார் கையிலும் பைபிளை கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லார் கையிலும் பைபிள் ஈஸியாக இருக்குது, இலவசமாக கிடைக்குது. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி தேவனுடைய வார்த்தை குறித்து எப்படி இருக்கணும், அவர் சொல்கிறார், நான் என்ன செய்யலை, மறக்கவில்லை. அடுத்த வருஷம் வாசிங்க. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். ஆமாம், பாதி ராத்திரி எழுந்துகிறார். 77 வாசிங்க. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. ஆமாம், வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. உண்மையாக நீங்கள் சொல்லணும், உண்மையாக என்ன சொல்லணும், இந்த வேதம் வாசிக்க நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், உண்மைதானா இல்லை கடமைக்காக வாசின்னு போயிடுறோமா? 3 அதிகாரம் வாசிக்க 5 அதிகாரம் வாசிக்கிறன்ற நிலையை இந்த வருஷத்தில் மாற்றிக்கணும். என் மன மகிழ்ச்சியை நான் இன்னைக்கு அனுபவித்தேன், வேத வசனத்தை வாசிக்கிறதுனால மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இது மன மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் குறை சொல்ல மாட்டோம், குறையே வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை குறித்து யோசிக்க மாட்டோம், கர்த்தர் பார்த்துப்பார் நினைப்போம். மனமகிழ்ச்சியோடு இருப்போம். அப்படின்னா நம்மை குறித்து யார் என்ன பேசினாலும் எப்படி நடந்து கொண்டாலும் நம்மளோட முகம் மாறாது. இதான் மனமகிழ்ச்சி உள்ளது இல்லை. இது போதும், யாரை பற்றி கவலைப்பட மாட்டோம். அப்போ இந்த மனமகிழ்ச்சி என்ன செய்து எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து கொள்ளுகிறது. மத்தேயு 12:5 வாசிங்க. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? ஆமா, வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றார், வேதத்தை என்ன செய்யுங்க, வாசிக்கலையா, வாசிக்கலையா அப்படின்னா வாசிக்க வேண்டும். உபாகமம் 17:20 வாசிங்க. 17:20. அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்றாரு பாருங்க,
யார்கிட்ட இருக்குது புக்கு? யார்கிட்ட இருக்குது? லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற, இவர்கிட்ட இல்லை. அவர் என்ன செய்யறார்னா, அந்த நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி, இதுதான் முதல்ல நான் சொன்னேன், ராஜா கிட்ட இருக்கும், ஆசிரியர்கிட்ட இருக்கும், மற்றவர்கள் பணக்கார மற்றவர்கள் வச்சுக்க முடியாது. ராஜா அவர்கள் உட்கார்ந்து எழுதுறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், பார்த்து உட்கார்ந்து எழுதுறார். இப்போ நமக்கு அந்த நிலைமை இல்லை. அந்த நிலைமை இருந்துச்சு ஆதி நாட்களில். அதை பற்றி ஒரு சம்பவம், உண்மை சம்பவம் இருக்குது. ஒரு நாள் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பிரதி எழுதி எதுக்கு வச்சுக்கினாரா? தன் ஜீவனில் நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன், இப்படி செய்வதனால் நானும் தானும் தன் குமாரனும் இஸ்ரவேல் நடுவிலே தங்கள் ராஜ்யத்தை நீடித்து வாழுவார்கள். பாருங்க, நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு வேதத்தை என்ன செய்யணும்? வாசித்து தியானிக்க வேண்டும். மத்தேயு 24:15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது. இனி வரப்போகிற காரியங்களை குறித்து சொல்றார். எப்படி நம்ம தெரிஞ்சுக்குது? வேதத்திலிருந்து தான். எல்லாவற்றையும் வேதம் நமக்கு போதிக்கிறது. 1 தீமோத்தேயு 4:13. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. ஆமா, வாசிக்கிறதில் ஜாக்கிரதையாரு, வேதத்தை வாசிக்கிறது ஜாக்கிரதையா என்றார். இப்ப தியானித்தல் யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறதின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆமா, இரவும் பகலும் அதை என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டும். இரவும் பகலும், அதாவது வாசிக்கிறதை தியானிக்க வேண்டும். இப்போ நாம் இந்த மாட்டை குறித்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த மாடு புல்லை வேக வேகமாக சாப்பிட்ட பிறகு அது மத்தியானமாக சாயங்காலம் என்ன செய்யும்? ஒரு நிழலான இடத்துல போய் உட்காந்துக்கும். அது சாப்பிட்டதெல்லாம் எடுத்து அசை போட ஆரம்பிக்கும். அசை போட்டு அரைச்சி உள்ள அப்புறமா தள்ளுது. அப்போ நாம் வாசித்து விட்ட பிறகு அதை யோசிக்க வேண்டும். இன்றைக்கி என்ன வாசித்தோம், என்ன பகுதி வாசித்தோம், வாசித்த இடத்துல எதெல்லாம் இருந்துச்சு, அந்த வசனத்தை என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டும். தேவனுடைய ஆவியான் நமக்கு உணர்த்துகிறதை தியானிக்க வேண்டும். சங்கீதம் 39:3. இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஆமா, தியானிக்கையில் அக்கினி மூண்டது. நம்முடைய இருதயம் வசனத்தை வாசித்து தியானிக்கிறதுனால் அக்கினி மூழ்கிறது. அப்போ அங்கே இருதயம் எப்படி இருக்குது? பக்குவப்பட்டதான் இருக்கிறதுனால தான் அந்த அனுபவத்துக்குள்ளே வருது. அப்போ இந்த தியானிக்கிற அனுபவத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. 63:6 சங்கீதம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஆமாம், ராஜாமத்தோடு தியானிக்கிறேன். விடுல தூக்கம் வரலன்னா எதையாவது யோசிக்கல, வசனத்தை யோசிக்கிறார். அடுத்தது சபை கூடுதலை குறித்து பார்க்க போகிறோம். சபை கூடுதல் யாத்திராகம் 12:16. தேவன் சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த சபை மோசேயின் சபை. யாத்திராகமத்தில் இருக்குது, மோசே வழி நடத்தின சபை. 12ஆம் அதிகாரம். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். ஆமா, முதலாம் நாளை, அந்த 7ஆம் நாளை பரிசுத்த நாளாய் ஆசரிக்கப்பட்டது. தேவன் சபை கூடுதலை முக்கியப்படுத்தினார். எல்லாரும் அன்னைக்கு வரணும், சமைக்க கூட கூடாது என்று சொல்லி அதை முக்கியப்படுத்திருக்கிறார். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமா, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆளாக இருந்துக்கிறான், சபை கூடுதலை விட்டு விடுகிறவர்கள். அப்போ அடுத்த காரியம் என்ன? சபை கூடுதலை இந்த வருஷத்தின் துவக்கத்திலே தீர்மானம் பண்ணுங்க. நிறைய சாக்கு போக்கு நம்ம சொல்லுவோம், சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இந்த வருஷத்தில் சபை கூடுதலை என்ன செய்ய மாட்டேன்? விட்டு விட மாட்டேன். எப்படியாயிலும் இந்த சபை கூடுதலுக்கு தவறாமல் வருவேன் என்ற தீர்மானிக்க. 3 யோவான் 1 அதிகாரம் 6 வசனம். 3 யோவான் 6 வசனம்.
முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஆமா, சபைக்கு முன்பாக சாட்சி, சபை கூடுதல், சபைக்கு முன்பாக சாட்சி. அப்ப சபையில் நமக்கு என்ன சாட்சி இருக்குதுன்னு பார்க்கணும். சபை கூடுதலுக்கு வர வேண்டும். சபை கூடுதலில் நமக்கு ஒரு நற்சாட்சி இருக்க வேண்டும். நான் நேற்று என்னமோ யோசித்தேன், சபைக்குள்ள பெஸ்ட் பேரண்ட் அப்படின்னு தேர்ந்தெடுத்தா யாரை தேர்ந்தெடுக்கலாம்? அந்த பிள்ளைங்களை எப்படி இங்கே கொண்டு வராங்க, அதுங்களை எப்படி டிசிப்ளினாக வைக்கிறாங்க, சபைக்குள்ளே அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்தேன், யோசித்தேன். பேரண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களை அப்படியே நடத்துறது, ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துறது, அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, உள்ளே பேசின்னு சண்டை போட்டுன்னு சிரிச்சின்னு ஓடின்னு இல்லை, இப்படி இல்லாமல் தூங்கின்னு குழந்தை ஒரு ஸ்டேஜ் அப்புறம் சரியாகும். அப்போ அது எப்படி டிசிப்ளினாக அந்த பிள்ளைங்களை வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத யோசித்தேன் நான். ஏன் அப்படின்னா அது ஒரு சாட்சி இல்லை, நம்மை குறித்து மற்றவங்களுக்கு எப்படி இருக்குது சாட்சி. சபை கூடியவர் இல்லையா, சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. அதோடு கூட சபையில் என்னை குறித்து என்ன சாட்சி இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். என்னை பற்றி மற்றவங்க என்ன சாட்சி, நாம் சாட்சி சொல்கிற நல்ல விஷயந்தான், அதோடு கூட என்னை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார்கள், அங்கே அப்படி இருந்திருக்குது. என்ன சொல்லுவாங்க பாருங்க. அடுத்தது ஊழியம். லூக்கா 17:10 வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமா, தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு என்ன சொல்றார், கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நாம் முதல்ல என்னது ஜபம், அடுத்தது வேதம் வாசித்து தியானிக்கணும், அடுத்தது சபை கூடுதல். சபை கூடுதல் ரெண்டு காரணம். ஒன்று, சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது, அதுக்கு என்ன காரணம் சொல்றார். ரெண்டாவது, சபையிலே என்னுடைய சாட்சி. அடுத்தது ஊழியம். 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அவருக்கு மட்டும்தானா, யாருக்கு? எல்லாருக்குமே. நான் சுவிசேஷத்தை சொல்லவில்லை என்றால் எனக்கு ஐயோ. நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் தனியாக சொல்லிங்க. அப்போ இந்த வருஷத்தின் இந்த துவக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு வரவங்க, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் நண்பர்கள், அவங்களும் சொல்லுங்கள். யாருன்னா வருவாங்க வீட்டுக்கு, ஒரே ஒரு ட்ராக்ஸ் கொடுங்க. அப்போ நான் அது மேல் என் மேல் விழுந்த கடமை. நான் பேசுறதுக்கு முடியாது, நேரம் இல்லை. அந்த ட்ராக்ஸ் கைப்பிரதி பேசும். இயேசு உங்களை நேசிக்கிறார், அந்த வார்த்தை பேசும். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார், அந்த வார்த்தை பேசும். உங்கள் தேவை என்ன சொல்லுங்கள், நான் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக, அந்த வார்த்தை பேசும். அப்போ நாம் என்ன செய்யணும், என் மேல் விழுந்த கடமை. எனக்கே 1008 பிரச்சனை, நான் போய் அடுத்தவங்க ஜெபம் பண்ணுறதா சொல்கிறதா. அப்போ ஏன் இதை யோசிக்கிறோம் அப்படின்னா, ஆரம்பமே நமக்கு தகராறாகுது. அப்போ இந்த வருஷத்தின் துவக்கத்தில் வந்திருக்கிறோம். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். வேதத்தை வாசித்து தியானிக்கிறதுலே சரியாக இருங்கள். 3வது, சபை கூடுதல். தேவனுடைய சபை கூடுதலை அசட்டை பண்ணாதிருங்கள். 4வது, ஊழியம் செய்வதில் நீங்கள் தெருவா போய் பிரசங்கம்னு சொல்ல, உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாய்ப்பை பயன்படுத்து. உங்கள் தெருவுக்கு, உங்கள் தெருவில் இருக்கிறவங்களே சொல்லுங்கள். பக்கத்துட்டுக்காரங்க உங்கள் சந்திக்க வருவர்கள், உங்கள்கிட்ட தேவையை சொல்கிறவங்க, ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் நண்பர்கள், அவங்களும் சொல்லுங்கள். அப்போ இது சொல்லாவிட்டால் ஐயோ அப்படின்றார். ஐயோ நான் திரும்ப ஆபத்து என்றார். என்மேல் விழுந்த கடமை. ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலவேளைக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபையில் கரத்தப்படுகிறோம். நாங்கள் இந்த வருஷத்தில், இந்த முதல் வாரத்தில் இந்த தீர்மானங்களை எடுத்து இதை செயல்படுத்தின ஆண்டவரே, தீர்மானித்து விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீர்மானத்தை செய்ய உதவி செய்ய முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜெபத்தை விட்டு விடாதபடி, எந்த சூழ்நிலை வந்தாலும் வேதத்தை வாசித்து தியானிக்கிறதை விட்டு விடாதபடி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சபை கூடுதலை விட்டு விடாதபடி, எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்காக வேலை செய்வதை ஊழியம் செய்வதை விட்டு விடாதபடி ஒவ்வொருவரும் ஆண்டவரே
இந்த தீர்மானத்தை எடுத்து வாழ பரிசுத்த ஆவியான உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஆஸ்வதிங்க, பிரயாசத்து பலனை ஆஸ்வதிக்கும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கு தேவையான சுகபலன் ஆரோக்கியத்தை கிருபை தாங்க. இந்த வாரம் முழுமையும் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருக்கு போதுமான இருந்து நடத்த முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீணான செலவினங்கள், அலைச்சல்கள், பலவீனங்கள், சோர்வுகள், மருத்துவ செலவுகள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்க முடியாது ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வேத வசனம் வாழ்க்கை நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமையில தேவன் மகிமையான காரியம் செய்யும். நாமத்தை மயம்படுத்தும். இந்த வாரத்தை வர தடைப்பட்ட எல்லாரையும் ஒரு நாட்டில் கொண்டு வரும். நாமத்தை மயம்படுத்தும். எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தை ஜெபிக்கிறோம்ல பிதாவே, ஆமென்.